இது எத்தனை என்று சொல். தெரியவில்லை. இது எத்தனை? தெரியவில்லையடி. கண்களை கட்டிவிட்டு எத்தனை என்று கேட்டால் எவ்வாறு சொல்ல முடியும்? ஏய், எங்கடி இருக்கிறீர்கள்? செண்பகம், பேச்சி, பேச்சி, செண்பகம். உங்கள் தோழியா? நான் அவன் தோழன். கல்யாணி, பார்த்து பார்த்து. ஜாக்கிரதை. கல்யாணி, உனக்கு எதுவும் ஆகவில்லையே? இல்லை. அப்பாடா, இப்பொழுதுதான் எங்களுக்கு உயிரே வந்தது. இது உன் அண்ணன் பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி ஐயாவிற்கு தெரிந்தால் என்னவாகும்? தன்னுடைய தங்கையான கல்யாணிக்கு பாதுகாப்பாய் தன் தம்பி கருத்தாதப்ப நியமித்த பாதுகாப்பு வீரனையும் மீறி இவள் தோழிகளான நாம் தான் இவளை வெளியில் அழைத்து வந்து ஆபத்தில் சிக்க வைத்து விட்டோம் என்று நினைக்க மாட்டாரா? ஓ, பாகனேரி அம்பலக்காரரின் தங்கையா இவர்? ஆம். அம்பலக்காரரின் தங்கைக்கு நீந்த தெரியாதா? நீந்துவேன். ஆனால் கண்கள் கட்டியிருந்ததால் பயத்தில் கண்களின் கட்டை அவிழ்க்க வேண்டும் என்று தோன்றவில்லை. அதுதான் சற்று மயங்கிவிட்டேன். நல்ல வேளை நீங்கள் வந்து காப்பாற்றி விட்டீர்கள். அம்பலக்காரரின் தங்கையை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. இவர் அம்பலக்காரரின் தங்கையாக இல்லாமல் இருந்தாலும் நான் நிச்சயம் காப்பாற்றி இருப்பேன். சரி, வருகிறேன். நில்லுங்கள். நீங்கள் யார் என்று சொல்லவில்லையே? வழிபோக்கன். நான் அவனது நண்பன். என்ன செய்கிறாய் அறிவழகா? யாருக்காவது உதவலாம் என்று. வந்து உதவலாம், வா. வாடா. ஸ்ருதி சரியாக சேரவில்லையே. அக்கா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டாய்? நீ அந்த கர்னல் அக்னி துரையை அவமதித்தாயா? ஆமாம். ஏனக்கா அப்படி செய்தாய்? கர்னல் அக்னிவை நீ சந்திக்க சம்மதித்ததும் நான் எவ்வளவு மகிழ்ந்தேன் தெரியுமா?
கர்ணன் அக்னியுவின் சந்திப்பு நமது வாழ்க்கையே மாற்றும் என்று கனவு கண்டேன். எல்லாவற்றையும் இப்படி வீணாக்கி விட்டு வந்து விட்டாயே. உன்னை பார்த்தவுடன் அந்த கர்ணல் அக்னி தன்னையே மறந்து போவான். உன் ஆட்டத்தை பார்த்து விட்டால் எதையும் கொடுக்க தயங்க மாட்டான். நம் வீட்டில் பொன்னும் பொருளும் குவியும் என்று எதிர்பார்த்தேனே, இப்படி செய்து விட்டாயே. இன்று வெள்ளையர்கள் மிகப்பெரிய ஆதிக்க சக்தியாக வளர்ந்து விட்டார்கள் என்பது உனக்கு தெரியுமா? அவர்களை எதிர்த்து கொண்டு எவரும் எங்கும் வாழ முடியாது என்பதை நீ அறிவாயா? உயர்ந்த பதவியில் இருக்கும் கர்ணல் அக்னிவை நீ அவமானப்படுத்தி விட்டு வந்திருக்கிறாயே. இனி அவன் நம்மை விட்டு வைப்பானா? முடியாது அக்கா. இனி நாம் நிம்மதியாக வாழ முடியாது. ஆஹா, இப்பொழுது ஸ்ருதி சுத்தமாக சேர்ந்து விட்டது. இனி பாட வேண்டியதுதான். என்னக்கா நீ? நான் நம் வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், நீ ஸ்ருதியை சேர்த்துக் கொண்டிருக்கிறாயே. சுரம் அபசுரமாகிவிட்டது. நான் உன்னை ஆரோகணம் வாசிக்க அனுப்பினால் நீ அவரோகணம் வாசித்து விட்டு வந்திருக்கிறாய். இப்போது ஆரோகணம் சரியாக இருக்கிறதா? அக்கா, வடிவு, யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. கலையை சரஸ்வதியின் சொரூபமாக பார்ப்பவர்களுக்காக இடைவிடாமல் கால்கள் தளர்ந்து விழும் வரை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இந்த சுந்தராம்பாள் ஆடுவாள். ஆனால் நடனக் கலையை காம கண்களோடு விலை பேசும் ஒரு கயவனின் முன்பு இந்த சுந்தரியின் சலங்கை கூட மணியோசையை எழுப்பாது. என் தங்கை வடிவாம்பாள் இப்படி அந்நியனுக்கு பணிந்து போக சொல்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது. பணிந்து போகவில்லை, பயப்படுகிறேன். நான் மட்டுமல்ல, அம்பலக்காரர்கள் முதற்கொண்டு அனைவரும் பயப்படுகிறார்கள். யாரடி பயப்படுகிறார்கள்? சுதந்திர உணர்வே இல்லாத சில கோழைகள் தான் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆங்கிலேய அதிகாரி கர்னல் அக்னியுவே மருது பாண்டியர்களை கண்டு பயந்து கொண்டிருக்கிறான். தன் கழுத்துக்கு அவர்களின் வாள் எப்போது வரும் என்று நடுங்கிக் கொண்டிருக்கிறான். என்னக்கா பேசுகிறாய்? மருது பாண்டியர்கள் இன்று அந்த ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது போலத்தான் இதற்கு முன்பு நெற்கட்டுச் சேவல் புலித்தேவர், பாஞ்சாலங்குறிச்சியின் வீரபாண்டிய கட்டபொம்மன், சிவகங்கை முத்து வடுகநாதர், வீரமங்கை வேலு நாச்சியார், மறவர்கொடி மன்னர் முத்துராமலிங்க சேதுபதி, ஸ்ரீரங்கப்பட்டினம் ஹைதர் அலி, திப்பு சுல்தான், தஞ்சை மன்னன் அமரசிம்மன் என்று எத்தனையோ பேர் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினர். எவராலாவது அவர்களை வெல்ல முடிந்ததா? அத்தனை பேரும் மடிந்துதான் போனார்கள். இந்த நிலையில் மருது பாண்டியர்கள் மட்டும் அவர்களை வென்று விடுவார்கள் என்று எந்த நம்பிக்கையில் பேசுகிறாய்? இவர்களெல்லாம் போராடிய காலகட்டத்தில் இன்னும் எத்தனையோ குறுநில மன்னர்கள் இருந்திருப்பார்களே. அவர்களின் பெயர் என்னென்ன என்பது உனக்கு தெரியுமா? அவர்களுக்கென்று ஏதேனும் அடையாளம் உண்டா? ஆனால் குறிப்பிட்ட இவர்களது பெயர்களை மட்டும் தொகுத்து கூறுகிறாயே, அதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்த தியாகத்தின் அடையாளம்தான் அது. அவர்கள் தமிழக வரலாற்றில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளாக காலச்சுவடுகளில் நிலையான இடம் பெற்றவர்களாக மாறிவிட்டார்கள். அதனால்தான் உன்னையும் அறியாமல் நீ அவர்களின் பெயர்களை பட்டியல் போடுகிறாய். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத பலம் மருது பாண்டியர்களுக்கு இருக்கிறது. அம்பலக்காரர்கள் எனும் அனைவரும் மருது பாண்டியர்களுக்கு மறைமுகமாக ஆதரவளித்து வருகிறார்கள். அதனால் மருது பாண்டியர்கள் வெற்றி பெறப் போவது நிச்சயம். அது எப்படியோ போகட்டும். இப்போது நமது நிலை என்ன? அதை சிந்தித்துப் பார். நாம் இருவரும் பெண்கள், நமக்கென யாரும் இல்லை. இந்த நிலையில் எல்லா அதிகாரங்களையும் கையில் வைத்திருக்கும் அந்த ஆங்கிலேய அதிகாரி அராஜகம் புரிந்தால் அதை தட்டி கேட்க யார் வருவார்கள்? நம்மை காப்பாற்ற யார் இருக்கிறார்கள்? ஏன் நாங்கள் இல்லையா வடிவு? உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் அப்படியே விட்டு விடுவோமா? வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக உன் அக்காள் சுந்தராம்பாள் கொடுத்த பதிலடியை கண்டு நான் மெய் சிலிர்த்து போனேன்.
ஆனால் நீயோ இப்படி குறை சொல்கிறாயே. மாமா, நமது நிலையை புரிந்து கொண்டுதான் பேசுகிறீர்களா? அக்கா செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டாமல் பரிந்து பேசுகிறீர்களே. இப்போது அக்கா செய்திருக்கும் செயல் உறங்கும் புலியை இடறிவிட்டு எழுப்பி விட்டது போலல்லவா? அப்படியே நினைக்கிறாய் வடிவு? வெள்ளையனோடு போராடுபவர்கள் படைபலத்தோடு சென்று போரிடுவதில் வியப்பேதும் இல்லை. ஆனால் சுந்தரியோ அவனுடைய இடத்திற்கே சென்று அந்த அக்னியோடு வாதாடி அவனுக்கு பாடம் கற்று தந்தாள். வேறு யாராவது இப்படி பேசியிருந்தால் அந்த அக்னியு அவர்களை விட்டு வைத்திருப்பானா? அந்த கணமே அவர்களை சுட்டு பொசுக்கி இருக்க மாட்டானா? அவன் ஏன் அப்படி செய்யவில்லை? அதுதான் சுந்தராம்பாள் பெற்றிருக்கும் கலையின் சக்தி. நாடே மதிக்கும் கலையரசியான இவளுக்கு தன்னால் ஏதேனும் தீங்கு நேர்ந்துவிடும் என்றால் அது விபரீதமாகிவிடும் என்று அவன் உணர்ந்திருக்கிறான். எங்கிருந்தோ வந்த வெள்ளையனுக்கு நமது கலையின் மகத்துவம் தெரிகிறது. கலைஞர்களை எதுவும் செய்ய முடியாது என்று புரிகிறது. ஆனால் கலை குடும்பத்தில் பிறந்து அந்த கலையை தெய்வமாகவும் சுவாசமாகவும் மதித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் அக்காவிற்கு தங்கையாக பிறந்தும் நீ அதை மதிக்கவில்லையே. அதை நினைத்தால் எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. மாமா, கலையை நானும் மதிக்கிறேன். அது என்றென்றும் என் உயிரினில் கலந்திருக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் வாழ்வாதாரம் என்று ஒன்று இருக்கிறது. வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் கலையானாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அதை ரசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். வறுமை எனும் ஒரு நிலையை மனதில் வைத்துக் கொண்டு துக்கமான ஒரு மனநிலையோடு எந்த கலைஞனும் தனது திறமையை காண்பிக்க முடியாது. மனம் மகிழ்ச்சியோடு இருந்தால்தான் பரதத்தில் நாம் பலவித பாவங்களை காண்பிக்க முடியும். மனதில் மகிழ்ச்சி இல்லாத போது முகத்தில் எப்படி மலர்ச்சி இருக்கும்? அதனால்தான் கலையும் ஆனந்தமும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் இப்படி பொருளை தேட வேண்டும் என்று நினைப்பது என்னுடைய வாழ்க்கைக்காக மட்டுமல்ல. வேறு யாருக்காக? ஏன், இதோ இருக்கிறாளே என் அக்கா. இவள் எவ்வளவு காலத்திற்கு இதே பெயரோடும் புகழோடும் இருக்க முடியும்? அவரது வாழ்க்கை முழுவதையும் இதற்காகவே அர்ப்பணித்து விட வேண்டுமா? அவருக்கென்று ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அது போகட்டும், இந்த குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் உங்கள் தலைமையில் சுமந்து கொண்டிருக்கிறீர்களே. எப்போதும் எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களை எங்களுக்கு பிறகு யார் பார்த்துக் கொள்வார்கள்? நீங்கள் நினைப்பது போல் நாட்டியம் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு இந்த சுந்தராம்பாள் ஒரு சாதாரண சுந்தரியாகவும், இந்த வடிவாம்பாளும் அதே போல வாழ்ந்து எங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்து நாங்கள் திருமணம் செய்து கொண்டு போய்விட்டால் உங்கள் நிலை என்ன ஆகும்? பொருள் வேண்டும் மாமா, பொருள் வேண்டும். பொருளும் அந்தஸ்தும் இருந்தால்தான் நம்மை சுற்றி 1000 பேர் இருப்பார்கள். வடிவு, நீ சொல்வது போல் நம்மோடு இருக்கும் 1000 பேர்களும் காசிற்காக இருப்பார்களே தவிர கருணையோடு இருக்க மாட்டார்கள். வடிவு, காசு கொடுத்து நம்மை சுற்றி ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாயே, அது மிகப்பெரிய தவறு. காசிற்காக உன்னிடம் இருக்கும் கூட்டம் அதே காசிற்காக உன்னை கொலை செய்யவும் தயங்காது. ஆனால் அன்போடும் நம்மிடம் இருக்கும் கலையின் மீது இருக்கும் மதிப்போடும் வாழும் ஒரு பரம ஏழையை மணந்து கொண்டாலும் அவன் நம்மீது வைத்திருக்கும் அன்பு நம்மை மட்டுமல்ல, நம்மோடு இருக்கும் அனைவரையும் பாதுகாக்கும். அன்பு ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு இறுதி வரை துணை வருமே தவிர காசோ பொருளோ எதுவும் உடன் வராது. நீ வயதில் சிறியவள், இதையெல்லாம் புரிந்து கொள்ள இன்னும் சில காலம் ஆகும். அதற்குரிய நேரம் வரும்போது நீ அனைத்தையும் புரிந்து கொள்வாய். வடிவு, வாழ்க்கைக்காக காசு தேவைதான், ஆனால் காசே வாழ்க்கையாகிவிடாது. ஒன்று மட்டும் புரிந்து கொள், 1000 அக்னியு வந்தாலும் இந்த சுந்தராம்பாள் தன்னுடைய கலையை காசிற்காக விற்க மாட்டாள். இதை என்றென்றும் உன் மனதில் நிலைநிறுத்திக் கொள். அதப்பா,
அண்ணா, சமப்பரிவட்ட திருவிழா விஷயமாக அம்பலக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ஓலை அனுப்பப்பட்டு விட்டதல்லவா? அனுப்பியாகி விட்டதண்ணா. இப்போதுதான் நமது பொறுப்பு அதிகமாகிறது. விழாவிற்கு வருகிறவர்கள் ஒவ்வொருவருமே நமக்கு சமமான அம்பலக்காரர்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே சிறப்பாக உபசரித்து உரிய முறையில் கௌரவிக்க வேண்டும். அதிலும் பட்டமங்கலத்தார் தனிப்பட்ட முறையில் நம்மிடம் பகை கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு நம் அழைப்பை ஏற்று விழாவிற்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் அவரை சிறந்த முறையில் கௌரவிக்க வேண்டும். அப்படியே செய்வோம் அண்ணா.